இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஒரு சிம்பிள் செயின் வந்துட்டு ஒரு பெண்டன்ட் அண்ட் இயரிங்ஸ் இருக்க மாதிரி செட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லைக் யங் கிட்ஸ் பட்டு பாவாடை சட்டைக்கு போடுற மாதிரி, அப்படி இல்லைனா வந்து கொஞ்சம் 8th 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற கிட்ஸ் போடுற மாதிரி பெண் குழந்தைகள், அதுக்கப்புறம் ஈவன் ஒர்க்கிங் உமன்ஸே வந்து சும்மா நாட் ஸோ ட்ரெஸ்ட் அப் பட் தே வாண்ட் டு வேர் சம்திங் ஆக்சசரிஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய செட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்குற செட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் இருக்க மைல் டிசைன் வந்த மாதிரியான ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு பெண்டன்ட்டு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து கோல்டன் பால்ஸ் இருக்குது. இதனோட செயின்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் பால் வருது. இதனோட லென்த் வந்து இவ்வளோ தூரம் வருது. ஸோ நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா வந்து அழகாக வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு செயின் மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து பேரப் பண்ணுறதுக்கு வந்து இந்த இயரிங்ஸ் இருக்குது. இந்த இயரிங்ஸ்லேயுமே அந்த மயில் டிசைன் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நடுவில் அந்த க்ரீன் வரது வந்து ரொம்ப கிளாஸாக இருக்குது. லைக் இந்த லுக்கை வந்து ரொம்ப எலிவேட் பண்ணி கொடுக்குது. இதுலேயும் கீழே அழகாக வந்து அந்த கோல்டன் பால்ஸ் இருக்குது. இது வந்து இட் இஸ் லைக் அ கிளாஸ். இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்பெஷாலிட்டி. இதனோடது வந்து நல்ல அழகான இந்த மேட்சிங்காக ட்ரெஸ்ஸஸோடு நீங்கள் பேரப் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டான ஒரு லுக்கு கொடுக்கும். செட் வந்து கம்ப்ளீட் பிளெயின் கோல்டன் மேட் ஃபினிஷ் லுக் இருக்க ஒரு செட்டு. நடுவில் இருக்கிறது வந்து லக்ஷ்மி இருக்காங்க. லக்ஷ்மியோட இதை வந்து அழகாக கீழே வந்து ஒரு முத்து மாதிரி செட். இதில் எதுலேயுமே வந்து எதுவும் ஆடாது. அப்படி லைக் போட்டால் அப்படியே பொருந்தி நிற்கும் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரியாக வந்து அப்படியே ஒரு அம்சமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். மேலே வந்து ஒரு அழகாக அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன வரிக்கா பால் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குட்டியாக வந்து ஒரு க்யூட்டான வந்து கோல்டன் பால்ஸ் இருக்குது. இந்த செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3/4 வரும் ப்ராப்பராக நீங்கள் நெக்கில் போடும்போது. அந்த மாதிரியான வந்து ஒரு க்யூட்டான ஒரு செயின். அதுக்கு பேரப் பண்ணுறதுக்கு வந்து அழகாக லக்ஷ்மியோட இயரிங் கொடுத்துருக்காங்க. நல்ல காது வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். இந்த தனியாக இந்த இயரிங் மட்டுமே வந்து போட்டுக்கலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப க்யூட்டான இயரிங். இட் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் லுக். அந்த மாதிரியான ஒரு இயரிங் இது. நீங்கள் கோல்டோடையே கூட பேரப் பண்ணிக்கலாம் இந்த செயினை. அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு ஆன்டிக்கோட லுக் இருக்குது. நீங்கள் போட்டிங்கன்னா தான் அதனோட அழகு வந்து தெரியும். இதுதான் நம்மளுடைய செகண்ட் செட். ஒரு செட் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட வந்து ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு கீழே வந்து கோல்டன் பால்ஸ் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா மயில் இருக்குது ரெண்டு பக்கமும். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சிம்பிளான ஒரு சைஸ் வந்து லைக் ப்ராப்பர் சைஸ் அந்த மாதிரியான ஒரு பெண்டன்ட் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் இயரிங் வந்து பார்த்திங்கன்னா அதே டிசைனில் மேலே மயில் வச்சு ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு கீழே கோல்டன் பால்ஸ் வர மாதிரி அதுக்கு வந்து மேட்சிங்கான வந்து ஒரு கம்பல் கொடுத்துருக்காங்க. இதனோட செயின் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து கோல்டன் பால்ஸ் போட்டு இதனோட லென்த்துமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு மிடில் நெக் வரைக்கும் வரும். அந்த மாதிரியான ஒரு லென்த்தில் வந்து இந்த செயின் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு செட் வந்து இப்போ நம்ம முன்னாடி பார்த்தா அதே கோல்டன் பால்ஸ் இருக்க அதே டீட்டெயிலிங் இருக்க சேம் செட்டு தான். பட் ஆனால் இதில் வந்து என்னென்னா வந்து பேர்லில் வந்து வருது இந்த செயின். இப்போ வந்து பேர்ல் தானே இப்போ ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பேர்லில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு போடும்பொழுது ப்ளஸ் ஒரு கொஞ்சம் அடலசன் ஏஜ் இருக்க டீன் ஏஜ் இருக்க கேர்ள்ஸ்க்கெலாம் வந்துட்டு அவங்க பாவாடை தாவணி இல்லை ஒரு பட்டு சட்டை போடும்போது இது போட்டால் ரொம்ப வந்து சட்டில் அண்ட் எலிகண்ட் அண்ட் ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த செட்டு. அதான் இதனோட வந்து பியூட்டி. இதனோட இயரிங்குமே வந்து சேம் தான். இதுக்கு வந்து ரெட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மியோட இது வரும். கீழே வந்து கோல்டன் பால்ஸ் இருக்கும். இப்போ நான் காட்டியிருக்க எல்லா இயரிங்ஸுமே வந்து ரொம்ப லைட் வெயிட் இயரிங்ஸ். எதுவுமே வந்து வெயிட் கிடையாது. ஸோ குழந்தைங்க போடும்போது வந்து அவங்களுக்கு அந்த காது வலிக்குது இழுக்குது அந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். பார்க்க போகிற செட் வந்து ரொம்ப க்யூட்டான செட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்டு. ஏன்னா இது வந்து அழகாக வந்து லக்ஷ்மியோட ஃபேஸ் வந்து பாருங்கள் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கும். தாமரை மேலே வந்து உட்காந்துருக்காங்க லக்ஷ்மி. கீழே வந்து இந்த மாதிரி கோல்டன் பால்ஸ் வந்து அதில் வந்து அழகாக வருது. சைஸே வந்து பெண்டன்ட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக க்யூட்டாக, அதாவது வந்து நம்ம எத்னிக் தான் போட்டிருக்கோம். பட் ஆனால் வந்து எத்னிக் மாதிரி தெரியாது அந்த மாதிரி வந்து சைஸு. அண்ட் இதனோட செயினுமே வந்து குட்டியாக வந்து அந்த கோல்டன் பால்ஸ் வர்றது. லென்த்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ் நெக்குக்கு கொஞ்சம் இறங்கி வரும். அந்த மாதிரியான லென்த் தான் இது. கீழே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த தாமரை மேலே வர மாதிரி. இயரிங்குமே வந்து ரொம்ப க்யூட்டாக குட்டியான ஒரு இயரிங்கு லக்ஷ்மி. அதுக்கப்புறம் கீழே ஒரு க்ரீன் கலர் ஸ்டோனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரே ஒரு கோல்டன் பால். லைக் போட்டிங்கன்னா வந்து ஈவன் ஒரு டெய்லி வேர்க்கு போட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு இயரிங்கு லக்ஷ்மியோடது. நீங்கள் பாருங்கள் காதுக்கு வந்து போட்டிங்கன்னா ரொம்ப நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் தின்னாக இருக்கவங்களுக்குலாம் போடும்போது வந்து இது ரொம்ப வந்து அழகாக இருக்கும். ஆக்சுவலி இந்த இயரிங் அந்த மாதிரியான ஒரு சூட்டுக்கெலாம் இயரிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் செட் வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு பட்டர்ஃப்ளை மல்டி
லேயர் வர மாதிரியான செயின்ஸ் இருக்கா மாதிரியான செட்டு. இது போட்டால் வந்து ஒரு பாவாடைக்கெலாம் போடும்போது, பாவாடை சட்டை அந்த மாதிரிலாம் போடும்போது வந்து ஃபுல்லாக வந்து கழுத்து நிறைஞ்சிருக்கும் குழந்தைங்களுக்கு. இது வந்து மோஸ்ட்லி ஃபார் கிட்ஸ் தான் நான் சொல்லுவேன், கிட்ஸ் ஆர் டீன் கேர்ள்ஸு. இந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இட் ஹேஸ் தட் கலர் ஆஃப் கெம்பு ஸ்டோன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கலர் தான் இது. பட் ஆனால் இது வந்து கெம்பு ஸ்டோன் கிடையாது, இது வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன் தான் இது. ஸோ அதனால தான் வந்து டீன்ஸ்க்குன்னு சொல்கிறேன் நான். அவங்க போட்டாங்கன்னா வந்து இது அழகாக வந்து இது ஒரு ட்ரெஸ்டப்பாக இருக்கும். அஃப்கோர்ஸ் பெரியவங்களும் போடலாம். அண்ட் இதனோடது வந்து பட்டர்ஃப்ளையில் வந்து அழகாக வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, பட்டர்ஃப்ளை இயரிங் வித் கோல்டன் பால்ஸ் வச்ச மாதிரி. நீங்கள் பாருங்கள், இது ஆக்சுவலி வச்சாலே வந்து இதனோட லுக் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து லைக் ஒரு கழுத்து நிறைவாக குழந்தைங்க போடும்போது வந்து இட் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் பியூட்டி. அது ட்ரெஸ்அப் பண்ணும்போது தான் வந்து அதனோட அழகு வந்து தெரியும். மேலேயுமே அந்த மாதிரி வந்து 3 பால்ஸ் வருது. இங்கே அழகாக வந்து அந்த 3 அந்த ஆரமில் வர மாதிரி அந்த கனெக்டர் அந்த மாதிரிலாம் கொடுத்து இதை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ சச் a cute set and it is a must buy for any teen or any kids. பாவாடை சட்டை போடுற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு செட் இது.